Violence. Violence. I like it, but I don't like it. Violence like me. ஜார்க்கண்ட், Ranchi. கர்நாடகா, Bengaluru. மேகாலயா, Singam. மத்திய பிரதேஷ், Kopal. திரிபுரா, Putra. தமிழ்நாடு, Chennai. கேரளா, Tiruvannamalur. தெலுங்கானா, Allahabad. வெஸ்ட் பெங்கால். Kolkata. டெய்லி வந்து ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு போகிற மாதிரி போகும்போது ஐசிஐசி பேங்கோட இது போட்டிருக்கு அப்படின்னா அந்த லோகோஸ் காமிச்சு இது வந்து ஐசிஐசி பேங்க் அப்படின்னு ஒன்ஸ் சொல்லி கொடுத்துட்டுனா தட்டி எழுப்பி அவர் சொல்லுவார், அப்பா அங்கே பாருங்க இப்போ ஐசிஐசி பேங்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். Lamborghini. லம்போகினி அது இது Mahindra. மகேந்திரா, இது Ferrari. ஃபெராரி, இது Toyota. Renault. ஓகே. இப்போ இவருக்கு இந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கு, நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்றாரு அப்படின்னா உங்க அக்கம் பக்கத்துல நண்பர்கள் வட்டத்துல என்னெல்லாம் சொல்றாங்க? படிப்பு தான் முக்கியம். இதே அதாவது எல்லாரோட இது வச்சிருந்தா என்ன கிடைக்க போகுதுன்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவனுக்கு ஸ்கூல்ஸ்க்கு பார்த்தோம். ஸோ ஸ்கூல்ஸ்க்கு பார்க்கும் போதும் அதான் 2 ரெக்கார்டு வாங்கிட்டீங்களே, ஃப்ரீயா இதாகாதா? படிக்காத மேதை, Kamalajan. முண்டாசு கவி, Aliyar. கொடிக்காத்த குமரன், Kumaran. கப்பலோட்டிய தமிழன், Babu Simran. ஒரு சுட்டி நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. ஜெய்சுதன் எந்த அளவுக்கு அவர் திறமைசாலி அப்படின்னா இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட், கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டு உள்ளிட்ட பல சாதனைகளை இந்த சின்ன வயசுலயே படைச்சிருக்காரு. அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும். அவங்க ஃபேமிலியும் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அக்கா, இப்போ தம்பியை பத்தி சொல்லுங்களேன், என்ன வயசு ஆகுதுங்க? இப்போ இவனுக்கு 3 வயசு 3 months ஆகுது. ரெக்கார்டு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வயசுலயே பண்ணிட்டான். ஸோ இவன் பிறந்ததுல இருந்து கொஞ்சம் எல்லாமே சீக்கிரமே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த ஞாபக சக்தியை வந்து நாங்க ஒரு 10 months அந்த மாதிரி இருக்கும் போது ஜஸ்ட் ரிலேஷன்ஸோட நேம்ஸ், இப்போ யாரையாவது பாக்குறோம், ஒருத்தரை மீட் பண்றோம் அப்படின்னா இவர் யாரு அப்படின்ட்டு நாங்க சொல்லுவோம், இவா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு அப்படின்ட்டு சொல்லும் போது அது ஞாபகம் வச்சுட்டு அந்த மழையிலேயே அப்போவே வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் அவளை பார்க்கும் போது அவன் அதை ரிமைண்ட் பண்ணி 10 monthsலயே உட்காந்து இது பண்ற இது கிடையவே கிடையாது. ஸோ இவனோட போக்குலயே விட்டுருவோம். ரொம்ப உட்கார வச்சு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ட்டு இல்லாம அவனோட போக்குலயே நாங்க விட்டுட்டு அவன் கூடயே நாங்களும் ஜாலியா பண்ணும் போது அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். பண்ணி அவனும் அதை நல்லா ஏத்துக்கிட்டான், நல்லா எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணான். அதனாலதான் எங்களால இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சுது. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருந்தது சார்? இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க சொல்லி தராங்க அப்படின்னா குழந்தை வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும், ஏர்னிங்க்கும் போகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க? கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு குழந்தை சப்போர்ட் பண்ணுதுங்கிறது இன்னொரு ஒரு விஷயம் இல்லையா. இப்போ 10 times நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த 10 தடவை ப்ரெஷர் பண்ண கொடுக்கும்போது சொல்லுவாங்க, அடுத்த நாள் மார்னிங் கேட்கும்போது சொல்ல மாட்டாங்க நிறைய குழந்தைங்க. ஆனால் வந்து இந்த 10 தடவை சொன்னாலும் அடுத்த தடவை காலைல ஒரு தடவை கிளாரிஃபிகேஷனுக்கு நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்டோம்னா நேற்று சொல்லி கொடுத்தது அவன் பதில் சொல்ல ஆரம்பித்தான். அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ வெளியில் டெய்லி வந்து ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு போகிற மாதிரி அதில் வந்து நம்ம என்னென்னலாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ போகும்போது ஐசிஐசி பேங்கோட இது போட்டிருக்கு அப்படின்னா அந்த லோகோஸ் காமிச்சு இது வந்து ஐசிஐசி பேங்க் அப்படின்னு ஒன்ஸ் சொல்லி கொடுத்துட்டுனா நெக்ஸ்ட் டைம் நம்ம வண்டியில் ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு போகும்போது என்னை தட்டி எழுப்பி அவர் சொல்லுவார், அப்பா அங்கே பாருங்க இப்போ ஐசிஐசி பேங்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி